வணக்கம். நீங்கள் பார்க்குறது லோகிதா ஸ்ரீனி சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே சமோசா எப்படி ரெடி பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம். இதுக்கு 200 கிராம் மைதாவுக்கு தேவையான அளவு உப்பும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஓமமும் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வனஸ்பதி சேர்த்துக்கிறேன். வனஸ்பதி இல்லைன்னா டால்டான்னு சொல்லுவோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பிணைஞ்சிட்டு நமக்கு சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டியாக பிணைஞ்சிக்கணும். லூஸாக பிணைய வேண்டாம், நல்லா டைட்டாக பிணைஞ்சிக்கலாம். இது நல்லா பிணைஞ்சிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. ஒரு தட்டு போட்டு நான் அதை மூடி வச்சிடுறேன். இல்லாட்டி ஒரு ஈர துணியை வச்சு இதை கவர் பண்ணிடுங்க. அரை கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் தாளிப்புக்காக நம்ம சோம்பு சேர்த்துக்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு வெங்காயம், நான் பெரிய வெங்காயத்தை நறுக்கியிருக்கேன். இது ரொம்ப நல்லா வதங்க வேண்டாம், ஏன்னா ரொம்ப வதங்குச்சுன்னா தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நறுக்குனது. இதுவும் நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அரை கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். ஒரு 300 கிராம் பச்சை பட்டாணி வேக வச்சு வச்சுருக்கேன். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள் டீஸ்பூன் அளவுக்கு 1/4 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கணும். கரம் மசாலா 1/4 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்தாச்சு. இப்போ மசாலா வடை போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி இதில் சேர்த்து கொதிக்க விடணும். உப்பும் இதுக்கு நம்ம தேவையான அளவு இப்போவே சேர்த்துக்கலாம். அந்த உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணிக்கு தேவையான அளவு நான் இதிலே இப்போ நான் சேர்த்துக்கிறேன். பச்சை வாடையும் நல்லா போயிடும். இது நல்லா கட்டியான பிறகு நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கையும் பச்சை பட்டாணியும் இதில் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். மசாலா இதில் சேர்கிற வரைக்கும் நல்லா அந்த சூட்லேயே இருக்கட்டும். சிம்லேயே வச்சு கலந்து விட்டுக்கோங்க. சமோசாவுக்கு தேவையான மசாலா நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு எடுத்து மறுபடியும் இது மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஒரு சின்ன சின்ன ரவுண்டாக நம்ம அதில் உருட்டி எடுத்துப்போம். இப்போ நான் இந்த சைஸுக்கு மாவை உருட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இது மாவு மைதா மாவில் நல்லா இப்படி டிப் பண்ணிவிட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம். பர்ஃபெக்டாக ரவுண்டாக வேணும்னு இல்லை, ஒரு ஓவல் ஷேப்பில் வந்தால் கூட ஓகே தான், ஏன்னா நம்ம அதை பாதியாக கட் பண்ண போகிறோம். மாவு நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரையாக வெட்டிக்கலாம். இதை நம்ம இப்போ கோன் மாதிரி ரெடி பண்ணணும். இப்போ மாவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால நம்ம இதை அழுத்தினோன்னா அப்போவே ஒட்டிக்கும். அப்படி ஒட்டலைன்னா அந்த இடத்துல தண்ணி வச்சுட்டு ஒட்டினீங்கன்னா அது ஒட்டிக்கும். இந்த மாதிரி கோன் ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபில்லிங் இதில் ஃபில் பண்ணிடலாம். நான் எந்த மாதிரி இதை கவர் பண்ணுறேங்கிறத பார்த்துக்கோங்க. மசாலா ஃபில் பண்ணிவிட்டு சென்டரில் இப்படி ப்ரெஸ் பண்ணி ஒரு சைடாக அப்படி மடித்து விட்றேன். இப்போ நமக்கு கவர் ஆயிடுச்சு, மசாலா வெளியே வராது. இப்போ நமக்கு பர்ஃபெக்டான சமோசா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நம்ம சமோசா ஃபுல்லும் ரெடி பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணதில் கூட மசாலா அதிகமாக இருந்துச்சு. இப்போ இதில் மாவை அதிகமாகவும் மசாலா கம்மியாகவும் ஃபில் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கோன் இந்த மாதிரி கையில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. மசாலா இதில் கம்மியாக ஃபில் பண்ணிக்கோங்க. மாவு கொஞ்சம் அதிகமாக, அதாவது நம்ம ப்ரெஸ் பண்ணி ஒட்டுறதுக்கு ஏற்றாப்புல கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஃபில்லிங் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டு ஒரு பக்கம் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே இன்னொரு மாவை எடுத்து க்ளோஸ் பண்ணுறேன். அதே சைடில் மற்றதையும் இப்படி ஒட்டுங்க. இப்போ நமக்கு சமோசா ரெடி ஆயிடுச்சு, நீட்டாகவும் வந்துருச்சு. இதே மாதிரி மற்ற சமோசாவுக்கும் நம்ம ஃபில் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆயிலில் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சமோசாலாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ லோஹிதாட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ண கொடுக்கலாம். லோஹிதாக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.